ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. இங்கு நாம் வாசிக்கிறோம், உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன். நாம் இங்கு பார்க்கிறோம், நம்பிக்கையின் தேவன், ஆறுதலின் தேவன், சமாதானத்தின் தேவன் என்று நாம் அநேக வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம். இன்றைய தினத்திலே நம்பிக்கையின் தேவன் என்ற வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று நாம் அறிக்கை செய்கிறோம். விசுவாசத்தினால் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிறது என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். இங்கு உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு என்று நாம் சொல்லுகிறோம். அநேகர் இன்று தங்களது நம்பிக்கையை எங்கு வைத்திருக்கிறார்கள்? சிலர் தங்களது நம்பிக்கையை மனுஷர்கள் மீது வைத்திருக்கிறார்கள். மனுஷர்கள் மீது நம்பிக்கையை வைத்திருக்கிறவர்களை குறித்து வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அவாந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன், அவன் அவாந்தர வெளியிலே கரளையாய் போன செடியை போல இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையும் வனாந்திரமாக இருக்கிறது, ஆசீர்வாதமே இல்லை, வறண்டு போய் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் ஒரு முறை உங்களது நம்பிக்கையை நீங்கள் யார் மீது வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு கணம் நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். எந்த மனுஷர்கள் மீதாவது உங்களது நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களா? மனுஷர் மீது நம்பிக்கையை வைத்தீர்கள் என்றால் இவ்விதமாகத்தான், நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களில் தங்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118 நாம் வாசிக்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். மனுஷர்களை நாம் நம்பினோம் என்றால் அவர்கள் நாம் விழுந்து போகும்படியாக நம்மை தள்ளுகிறவர்களாகத்தான் அநேகர் இருக்கிறார்கள். நாம் உறுதியாக நிற்பதை அவர்கள் பார்த்து சந்தோஷப்படுகிறது போல காண்பித்தாலும் மறைமுகமாக நாம் விழும்படியாக நம்மை தள்ளுகிறவர்களாக மனுஷர்கள் இருப்பார்கள். ஆனால் கர்த்தரோ நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். எனவே மனுஷன் மீது நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டாம். வைத்தால் நமக்கு நன்மை வருகிறதை நாம் காண முடியாது. இன்னொருவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தங்களுடைய இருதயத்தை நம்புகிறார்கள். சிலர் தங்களுடைய சொந்த புத்தியையே, தங்களுடைய சொந்த வழிகளை, தங்களுடைய சொந்த அறிவை, அவர்கள் இருதயத்தின் யோசனைகளை, தங்களுடைய மனதை நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது கூட இந்த வாக்கியம் பிரபலமாக சொல்லப்படுகிறது, உன்னுடைய இருதயத்துக்கு நீ செவி கொடு, உன்னுடைய இருதயம் என்ன சொல்லுகிறதோ அதை நீ செய் என்று. உன்னுடைய இருதயத்தின் வழிகளில் நட, ஆனாலும் கடைசியிலே கர்த்தருனை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பிரசங்கி சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்கு இருதயத்தை நம்புகிறவர்களை பற்றி வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால் 25, 26 வசனங்களை வாசிக்கும் போது, பெரு நெஞ்சன் வழக்கை கொழுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய இருதயம் நம்முடைய சொந்த எண்ணங்களினால் நிரப்பப்பட்டிருக்கும். அதை நாம் நம்பும் போது மூடர்களாக மாறி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிக்கும் போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இருதயத்தை நம்பாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, துர் ஆலோசனையை பிணைக்கும்
இருதயம் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இருதயம் என்ன செய்கிறது? துர் ஆலோசனைகளை பிணைக்கிறதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், மனதின் யோசனைகள் மனுஷனுடையது. 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். அதே அதிகாரத்திலே 25வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். எனவே நம்முடைய சொந்த இஷ்டம், நம்முடைய சுய விருப்பத்தை, நம்முடைய இருதயத்தை நாம் சார்ந்து கொண்டோம் என்றால் மூடர்களாக இருப்போம். முடிவு மரண வழிகளாக இருக்கிறது. சில சமயங்களிலே சிலர் பாவத்தை செய்யும் போது சொல்லுகிறார்கள், என்னுடைய மூளைக்கு அது எட்டுகிறது, அது தவறு என்று தெரிகிறது, ஆனால் என்னுடைய இருதயத்திற்கு அது எட்டவில்லை, ஆனால் என்னுடைய மனது அதை மறுக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இருதயத்தின் வழியாக நடக்கிறவர்கள் அவர்கள் மூடத்தனமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்த பிறகுதான், அந்த இருதயத்தை நம்புவதை விட்டுவிட்ட பிறகுதான் தாங்கள் எவ்வளவு ஒரு மூடத்தனமான வழியில் சென்றிருக்கிறோம் என்பதை அவர்கள் யோசிக்கிறவர்களாக, புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே இருதயத்தை நம்புகிறவர்கள் மரண வழிகளுக்கு நேராக போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நாம் நம்ப வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், விக்கிரகங்களை நம்புகிறார்கள். இவர்களை குறித்து ஏசாயா 42ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். சங்கீதம் 97:7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று தாவீது இங்கு சொல்லுகிறார். சங்கீதம் 115:5 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது விக்கிரகங்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது, அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகங்களுக்கு கை இருந்தாலும் அந்த விக்கிரகத்தின் கை அசைவதே இல்லை, அது அப்படியே தான் இருக்கிறது. அதே போலதான் அதை பண்ணுகிறவர்களும் அதை நம்புகிறவர்கள், விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் யாவரும் விக்கிரகங்களைப் போலவே இருக்கிறார்கள். இந்த விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் தங்களுக்கு ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறது, அந்த மனிதனுக்கு எல்லாமே இருக்கிறது, கை கால் எல்லாமே இருக்கிறது. அந்த உள்ளான மனிதன், இவர்கள் அதை யோசிக்கவே இல்லை, அதை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லாததினாலே இந்த வெளிப்புற சரீரத்திற்காக மாத்திரமே அவர்கள் வாழ்ந்து மடிகிறவர்களாக இருக்கிறார்கள். அந்த உள்ளான மனிதன், அவர்கள் இந்த விக்கிரகங்களை நம்புகிறவர்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய உள்ளான மனிதன் வாய் இருந்தும் பேசாமல், கண்கள் இருந்தும் காணாமல், காதுகள் இருந்தும் கேளாமல், மூக்கிருந்தும் முகராமல், எல்லாம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், எதற்கு ஒவ்வொன்றாக எழுத வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. கைகள் இருந்தும் தொடாது, கால்கள் இருந்தும் நடவாது, தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது என்று. விக்கிரகங்களை பண்ணுகிறவர்கள் நம்புகிறவர்கள் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள், அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 42 விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள் என்று நாம் பார்த்தோம். மனுஷனை நம்புகிறவர்கள் நன்மையை காண மாட்டார்கள் என்று பார்த்தோம். இருதயத்தை நம்புகிறவர்கள் மரண வழிகளில் நடப்பார்கள், மூடர்களாக இருப்பார்கள். விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆனால் இன்னொரு பகுதியினர் இருக்கிறார்கள், அவர்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? நாம் எரேமியாவிலே நாம் வாசிக்கலாம். ஏற்கனவே நாம் வாசித்தோம், மாம்சத்தை பற்றி நம்பினவர்களை பற்றி நாம் வாசித்தோம். அதே அதிகாரத்திலே எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான்.
மனுஷனை நம்புகிறவன் நன்மை வருவதை காண மாட்டான் என்று பார்த்தோம். இங்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வருகிறவன் உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்போதும் அவனுடைய இலை பச்சையாயிருக்கும். அவன் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் மழை பெய்யவில்லை என்றாலும் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டதான செழிப்பான மரத்தை போல இருந்து எப்போதும் கனி கொடுக்கிறவனாக இருப்பான் என்று நாம் எரேமியாவிலே வாசிக்கிறோம். இங்கு 13வது வசனத்திலே, இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகு போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் என்று. கர்த்தரை நம்பிக்கையாக வைக்காதவர்கள், கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் யாரை விட்டு விலகி போகிறார்கள்? ஒரு தண்ணீரை குறித்து எழுதப்படுகிறது, ஜீவனுள்ள தண்ணீர். நல்ல தண்ணீர், உப்பு தண்ணீர் நமக்கு தெரியும். இங்கு என்ன தண்ணீரை பார்க்கிறோம்? ஜீவன் உள்ள தண்ணீர். அந்த தண்ணீருக்கு ஜீவன் இருக்கிறது. அவர்தான் நம்முடைய தேவன். கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் ஜீவன் உள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்படுமாம். புழுதி என்றால் என்ன? காற்று அடிக்கும் போது அப்படியே வானத்துல இந்த காற்றிலே அப்படியே பறந்து தூசியா வருமெல்லாம் நம்முடைய கண்கள் எல்லாம் நாம் மூடிக்கொள்வோம். கீழே கிடக்கிற புழுதி அல்ல, அப்படி காற்றிலே பறக்கிற புழுதி. அந்த புழுதியிலே ஒருவருடைய பெயரை எழுதினால் அது எவ்வளவு நேரம் நிற்கும்? அவ்விதமாகத்தான் கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் புழுதியில் பெயர் எழுதப்படுகிறவர்கள் போல அவர்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது. இங்கு நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28 நாம் வாசித்தோம். செழிப்பின் உபதேசத்தை குறித்து எத்தனையோ உபதேசங்களை நாம் கேட்கிறோம். பக்கம் பக்கமாக எழுதி வைத்து அநேகர் அதை அறிக்கை செய்கிறார்கள். பணமே வா, ஆசீர்வாதமே வா, அந்த கலர் காரே வா, இந்த கலர் வீடே வா என்றெல்லாம் அவர்கள் பக்கம் பக்கமாக எழுதி வைத்து அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் இங்கு எளிமையான ஒரு உபதேசம், செழிப்பின் உபதேசம். இதுதான் செழிப்பின் உபதேசம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்கள் செழிக்க வேண்டுமா? கர்த்தரை நம்புங்கள். செழிப்பின் உபதேசம் மிகவும் எளிமையானது. பக்கம் பக்கமாக நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பக்கம் பக்கமாக நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஒரே வசனம் தான், 3 வார்த்தை தான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் கர்த்தர் மீது வையுங்கள், நீங்கள் செழிப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை செழிக்கப்படும். நீங்கள் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்ட பச்சையான மரத்தை போல நீங்கள் இருப்பீர்கள். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். நாம் கர்த்தரை நம்பினோம் என்றால் அவர் நமக்கு ஷீல்டாக இருக்கிறார். ஷீல்டு என்பது யுத்தத்திலே பயன்படுத்துவார்கள். ஈட்டி குண்டு எதுவும் தாக்காதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பதற்காக ஒரு கேடகம் அவர்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். அதே போல நாம் கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார். நமக்கு நேரே வருகிற எல்லா ஆபத்துகளில் இருந்தும் நம்மை பாதுகாப்பவராக, நாம் அந்த ஆபத்திற்கு உட்படாமல் நமக்கு முன்பாக கர்த்தர் நின்று நாம் கர்த்தருக்கு பின்பாக நிற்கிறோம். அந்த ஆபத்துகள் கர்த்தரையே சந்திக்கின்றன. அப்பொழுது கர்த்தரை சந்திக்கும் போது அந்த ஆபத்துக்கள் தான் அழிந்து போகும். கர்த்தருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. நாம் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருந்தால் நமக்கும் அந்த ஆபத்துகளினால் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 56 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். அங்கு பெலிஸ்தர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது, பெலிஸ்தர்கள் தாவீதை பிடித்த போது அவர் சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான்? நான் தேவனை நம்பி இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன். அப்படியே நான் பயப்படுகிற காரியம் ஏற்படும் போது நான் கர்த்தரை நம்புவேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் பயப்படுகிற காரியம் வரும்போது கர்த்தரை நம்புங்கள். மாம்சமானவன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? என்ன அனைவரையும் விட பெரியவர், மனுஷர் அனைவரையும் உண்டாக்கினவர் கர்த்தர். அவரை நாம் நம்பிக்கையாக கொள்ளும் போது அவரே நம்மை பாதுகாக்கிறவராக, நம்முடைய கேடகமாக இருக்கிறார். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பி நன்மை செய், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று நாம் வாசிக்கிறோம்.
நாம் நன்மை செய்யும் போதும் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். நாம் நன்மை செய்யும் போது நம்மையே நம்ப கூடாது, நான் தான் இந்த நன்மையை செய்கிறேன் என்று. அந்த நேரத்திலே நாம் கர்த்தரை நம்பி கர்த்தருக்காகவே நாம் நன்மையான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். நாம் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்ப வேண்டும். நாம் நன்மை செய்யும் போதும் கர்த்தரை நம்பி நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். இங்கு 143வது சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். நீங்கள் நடக்க வேண்டிய வழி உங்களுக்கு தெரியவில்லையா? எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று தெரியவில்லையா? கர்த்தரிடத்தில் உங்களுடைய வழியை ஒப்புவித்து கர்த்தரை நம்பி இருங்கள். அவர் உங்களுக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவரை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லும் போது உன்னுடைய வழியை அவர் காத்துக்கொள்வார் என்று. நம்பிக்கையும் வழியும் உன்னுடைய கால்கள் என்று சொல்லி, நம்முடைய வழி, நம்முடைய கால்கள் செல்லுகிற பாதை, இதெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுடைய வழியை பாதுகாப்பார், பாதையை பாதுகாப்பார், கால்களை பாதுகாப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 37 நாம் வாசிக்கிறோம், 39-40, நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம், கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார், அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கரால் பிரச்சனை ஏற்படுகிறதா? உங்களுடைய வீட்டின் அருகிலே துன்மார்க்கர் இருந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்களா? கர்த்தரை நம்புங்கள். நீங்கள் அவர்களிடத்தில் எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டிய தேவையில்லை. நீங்கள் துன்மார்க்கருடைய கைக்கு உங்களை தப்புவித்து ரட்சிக்கிறவர் கர்த்தராகிய தேவனே. அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 28:6-7 வசனங்களில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். இங்கு பாருங்கள், தாவீது தன்னுடைய இருதயம் பத்தி அவர் பேசுகிறார். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, என் இருதயம் களி கூறுகிறது. கர்த்தரை நம்பி இருக்கிற இருதயம் களி கூறும். எனவே அவர் சொல்லுகிறார், என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நான் சந்தோஷமாக இருக்கும்போதுதான் நாம் பாடல்களை பாடுகிறோம். நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கும்போது நாம் பாடல்களை பாடி சந்தோஷப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் செழிப்பாக பத்திரமாக அவர் நம்மை பார்த்து கொள்வார். இங்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் கேடகமாக பலனாக இருக்கிறார். சங்கீதம் 91 கூட அவர் சொல்லுகிறார், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். தாவீது யாரை நம்பி இருந்தார்? கர்த்தரையே நம்பி இருந்தார். எனவே அவர் எத்தனையோ யுத்தத்துக்கு போன போதிலும் அவருடைய உயிருக்கு எந்த பாதுகாப்பும் வரவில்லை. அவரை கடைசி வரைக்கும் அவர் வயது சென்று பூரண வயதடைந்து விருத்தாப்பியரான போதுதான் அவர் இயற்கையான முறையில் தான் அவர் மரணம் அடைந்தார். எத்தனையோ யுத்தத்துக்கு போன இடங்களிலே அவர் மரித்திருக்க கூடும். அவர் ராட்சதனை கொன்றார், சிங்கத்தை கொன்றார், கரடியை கொன்றார், எத்தனையோ யுத்தங்கள் அவரை செய்திருக்கிறார். ஆனால் அவர் கர்த்தரை நம்பி இருந்தபடினாலே கர்த்தர் அவருக்கு கேடகமாக இருந்து தாவீதுக்கு வந்த எல்லா ஆபத்துகளில் இருந்தும் கர்த்தர் அவரை பாதுகாத்து அவரை செழிப்பாக, ராஜாவாக, மகிமையாக, வறட்சியான இதை காணாமல் செழிப்பை காணுகிறவராக அவரை வைத்தார். வறட்சியான காலங்கள் வந்த போதிலும் அவர் கர்த்தரை நம்பி இருந்தார். அதனால் அந்த வறட்சியின் காலங்கள் முடிந்து அவருக்கு செழிப்பான நாட்களை கர்த்தர் அவர் அனுபவிக்கும்படியாக கொடுத்தார். இங்கு 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்திலே யோசபாத் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். மோவாபியர்களும் அம்மோனியர்களும், அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள புத்திரர்கள், இப்படி 3 ஜனங்களாக சேர்ந்து அநேகம் பேர் அவர்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். இங்கு யோசபாத் பயப்படுகிறான். தாவீது சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். எனவே இந்த யோசபாத்தும் பயப்படுகிற நாளிலே அவர் கர்த்தரை நம்பி உபவாசத்தை கூறி தேவனிடத்தில் சொல்லுகிறார், எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள்
உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அவர் பயந்து விட்டார், எங்களுக்கு பலனில்லை என்று சொல்லுகிறார். செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியவில்லை என்று இயேசுவினிடத்தில் கர்த்தரிடத்தில் சொன்ன போது, கர்த்தரை நம்பின போது அவர் அந்த யுத்தத்திலே வெற்றியை பெற்றுக்கொண்டார். யுத்தத்துக்கு ஜனங்கள் செல்லும் போது இந்த யோசபாத் ராஜா அந்த யுத்த வீரர்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்பும் போது நீங்கள் நிலைப்படுவீர்கள் என்று தான் அறிந்து கொண்டதை அவர் தன்னுடைய போர் சேவகர்களுக்கும் சொல்லி அவர்களையும் நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்துகிறார். அந்த யுத்தத்திலே அவர் கர்த்தரை நம்பினபடினாலே, கர்த்தரை தன்னுடைய கேடகமாக கொண்டிருந்தபடினாலே அவர் துதி செய்ய பாடகரை நிறுத்தினார். அப்பொழுது அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனதை நாம் அறிந்திருக்கிறோம். விதமாக யோசபாத் ராஜா தான் பயந்த நாளிலே, தனக்கு பலன் இல்லாத நாளிலே, தான் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியாத நாளிலே அவர் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மீது வைத்தார். கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார், இது உங்களுடைய யுத்தம் அல்ல, இது என்னுடைய யுத்தம், நீங்கள் போய் பாருங்கள், என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்ன போது அவர்கள் போய் கர்த்தரை துதித்தார்கள். யுத்தத்திலே அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். எனவே நாம் பயப்படுகிற நாளில் கர்த்தரை நம்ப வேண்டும். இன்னொரு வசனம், சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது அஞ்ச வேண்டாம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பார் என்று நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம். சடிதியாக ஒரு திகில் வருகிறதா, துஷ்டர்களின் பால்கடிப்பு வருகிறதா, நீங்கள் பயப்பட வேண்டாம், கர்த்தரை நம்பிக்கையாக வையுங்கள், உங்களுடைய கால்களை அதிலே சிக்கி கொள்ளாமல் கர்த்தர் உங்களை பார்த்து கொள்ளுவார். மனுஷர்களை நம்பினால் அவர்கள் நாம் விழும்படியாக தள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் மனுஷர்களை நம்பிவிட்டீர்களா, நீங்கள் விழும்படியாக அவர்கள் உங்களை தள்ளிவிட்டார்களா, இந்த நேரத்திலே நீங்கள் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்கள் நம்பிக்கையா இருக்கும்போது அவர் உங்களை நீங்கள் விழாமல் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனவே செழிப்பின் உபதேசம் என்று நாம் எதையும் தேடி நாம் அலைய வேண்டிய தேவையில்லை. அது மிகவும் எளிமையான உபதேசமாக இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். எனவே நீங்கள் கர்த்தரை நம்பினீர்கள் என்றால் நீங்கள் செழிப்பீர்கள். ஒருவேளை இந்த 2024ஆம் ஆண்டிலே வறுமையை கண்டீர்களா, கஷ்டத்தை கண்டீர்களா, செழிப்பை காணவில்லையா, நன்மையை காணவில்லையா, சோர்ந்து போகாதீங்கள். உங்களுடைய நம்பிக்கை எங்கு இருக்கிறது, யார் மீது இருக்கிறது? மனுஷர்கள் மீதா, அல்லது உங்களுடைய இருதயத்தை நம்புகிறீர்களா, அல்லது விக்கிரகங்களை நம்புகிறீர்களா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாக கர்த்தர் மீது வையுங்கள், நீங்கள் செழிப்பை காண்பீர்கள். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீங்கள் செழிப்பதற்காக நீங்கள் அதிசயமாக ஒவ்வொரு காரியமாக சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டிய தேவையில்லை. இயேசு எவ்விதமாக ஜெபித்தார் பிதாவினிடத்திலே, கல்வாரி சிலுவை மரணத்திற்கு போகும்படியாக இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபித்தார். கர்த்தருடைய ஜெபத்திலே நாம் வாசிக்கிறோம், பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே எது நல்லது, இதுதான் நல்லதாக இருக்கும், இவர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையிலே நல்லவர்களாக இருப்பார்கள், இவர்கள் தான் சிறந்தவர்கள், இதுதான் சிறந்ததென்று நாம் நமக்கு தெரிந்த சிறிய அறிவினாலே நாம் எடுக்கிற முடிவுகள் சிறப்பானதாக இருக்காது. நம்முடைய எதிர்காலத்தை நம்மை பற்றிய முழுவதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறபடினாலே அவருடைய சித்தத்திற்கு அவரையே நாம் முழுவதுமாக நம்பி அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்கு சிறப்பானதை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். எனவே நாம் நம்முடைய ஜெபத்தையோ, நம்முடைய ஞானத்தையோ, மனுஷர்களையோ அல்லது நம்முடைய இருதயத்தையோ நம்பாமல், விக்கிரகங்களை நம்பாமல் கர்த்தர் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். புதிய வருடத்திலே கர்த்தர் மீது உங்களுடைய நம்பிக்கையை முழுவதுமாக வையுங்கள். முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்புங்கள். அவர் உங்களுடைய பாதைகளை செவைப்படுத்துவார், உங்களுடைய காலை கண்ணிக்கு விலைக்கு பாதுகாப்பார். ஒரு பாடலை கூட நாம் பார்க்கிறோம் அல்லவா, உண்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உண்மையை நம்பியுள்ளோமே. அதன் கவியில என்ன வருகிறது, என் காலை மான் காலாய் மாற்றி என்று. நாம் கர்த்தரை நம்பும் போது நம்முடைய கால்களை அவர் பலப்படுத்துகிறார். நம்முடைய கால்களை அவர் நம் சரியான பாதையிலே நடத்தி, சீரான பாதையிலே நடத்தி நம்மை செழிப்பிற்கு நேராக, நன்மைக்கு நேராக நம்மை கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீதிமானுடைய பாதையோ
நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனுடைய பிரகாசம் போல, அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனுடைய பிரகாசத்தை போல இருக்கும். ஆமென்.